பாருங்க, அந்த வீடியோவில் வர நபர் அந்த கோயில் கேட்டை உடைச்சிட்டு அதே கடப்பாறையை கொண்டு போய் என்னென்னா அந்த பூட்டையும் உடைக்க முயற்சி பண்ணுறாரு. அதில் என்னென்னா கோயில் காணிக்கை எல்லாம் போடுற உண்டியல்னு நினைக்கிறேன். உண்டியல் பூட்டையும் உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு என்னென்னா அதில் இருக்க காசுகளை எல்லாம் அவர் எடுக்க தொடங்கியார். ஆனால் பாருங்க, ஆளை பேண்ட்டும் சட்டையும் போட்டுட்டு எவ்வளோ தூரம் டிப்டாப்பாக இருக்கார். ஏதோ காலேஜ் படிக்க பையன் மாதிரி இருக்கார். எல்லாத்தையுமே பணத்தை வாரி அடிக்கார். அப்படியே உள்ளே இருந்து ஒன்று விடாமல் வாரி எடுத்துட்டு. ஆனால் அவருக்கு சிசிடிவி அங்கே இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியலை. அவர் அழகாக இருந்து எல்லாத்தையும் வாரிட்டு அடுத்து என்னென்னா அந்த பணம் கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியில் போகிறாரு. இந்த திருட்டு சம்பவம் எங்கே நடந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் போனூர்னு சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏறிய பச்சையம்மன் கோயிலில் தான் இந்த திருட்டு சம்பவம் நடந்தது. காலையில் என்னென்னா கோயில் நிர்வாகிகள் வந்து கோயிலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தாச்சுன்னா பூட்டெல்லாம் உடைஞ்ச நிலையில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா உண்டியலையும் உடைச்சி அதில் இருந்த காசையும் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. உடனே அவங்க என்னென்னா அங்கே மாட்டப்பட்டிருந்த சிசிடிவியை ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னென்னா அந்த டிப்டாப் உடையில் வந்து ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் உடைச்சி பணத்தை திருடுறது அவங்களுக்கு தெரியுது. உடனே என்னென்னா காவல்துறைக்கு அவங்க என்னென்னா தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறையும் வந்து அங்கே பார்த்துட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. விசாரணையில் என்னென்னா அதுக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த கதிரவன் சொல்கிற நபர் தான் திருடுனது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் காவல்துறையினர் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் விசாரணையை தொடங்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட திருட்டு சம்பவங்கள் இப்போ வர வர கொஞ்சம் கூடுதலாக தான் நம்ம இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு உள்ளதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.